ஏண்டா இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் 250 அடிக்கிற டீமை வச்சுக்கிட்டா போன மேட்ச் எஸ்ஆர்எச் கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு 166 போதும்பா, எங்களுக்கு வந்து 250 சேஸ் பண்ணவே வராது, நாங்க அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணவே இல்லை, நாங்க ரன் ரேட்டுக்காக தான் ஆடுறோம்னு சொல்லி அவ்வளவு பாவமா ஆடிட்டு இருந்தீங்கடா. என்ன மாதிரி பேட்டிங் ஆடுறானுங்க இன்னைக்கு அவனுங்க. 254 அசால்ட்டா அடிக்கிறானுங்க. அதாவது எப்படின்னா ரஜத் பத்தி அடிக்கிறப்போ வந்து டமால்டு ரஜத் பத்தி தான் சொல்றப்போ, ஐயா உனக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடணும் ஐயா. 17 வருஷமா தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு டீமுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து கேப்டன் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் கப் வாங்கி கொடுத்து இப்போ என்ன டாப் பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல முடிச்சு கொடுத்து ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் ஃபைனல்ஸ்ல உட்கார வச்சிருக்கேன். போன டைம் எப்படி ஃபைனல்ஸ்ல உட்கார வச்சியோ அதே மாதிரி ஃபைனல்ஸ்ல உட்கார வச்சிருக்கியா. இந்த டைம் பார்த்தா அப்படின்னா நீயே பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு போயிருக்கியா. என்ன நீ இப்படி பேட்டிங் ஆடுற, இப்படி கேப்டன்சி பண்ண அப்படின்னா ஒண்ணுமே பண்ண சொல்றதுக்கு இல்ல. உனக்கு கண்டிப்பா பெங்களூர்ல ஒரு கோயில் கட்டியே ஆகணும். ஆர்சிபி ஃபேன்ஸ் ஏதாவது பண்ணி பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ ரஜத் பத்திலா வருவோம், ரஜத் பத்திலாவுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப குஷியா இருப்பீங்க, குஜரா இருப்பீங்க. கரெக்ட் தானே? யாரா ஆர்சிபி ஃபேன்ஸ் பேசுறீங்கன்னு கேக்குறீங்களா? நான் தான், வேற யாரு? நானும் ஒரு பயங்கரமான ஆர்சிபி ஃபேன் தான், ஜாலியா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஃபார் ஆர்சிபி எங்க இருந்து ஆரம்பிக்குது, நெகட்டிவ் ஃபார் ஜிடி எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பிளேயிங் 11. இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தா ரொமாரியோ ஷெப்பர்டை தூக்கி வெளியே அடிச்சுட்டு டஃபியை வந்து உள்ளார கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சேஞ்ச் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது வந்து இன்னைக்கு நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றப்போ ரொமாரியோ ஷெப்பர்டை இம்பாக்ட் பிளேயரா வைங்கன்னு சொல்லி நானும் கதறினேன். ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இருக்கவங்க, ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கதறிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு நடந்துச்சு. டஃபி உள்ளார வந்திருந்தாரு, 7 பேட்ஸ்மேனோட உள்ளார போயிருந்தாங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி ஃபில்சார்ட் வந்து இன்னைக்கு வந்து பேட்டிங் ஆடல. இதனால அப்படின்னா அவர் இன்னும் வந்து ஃபுல்லா வந்து ரெக்கவர் ஆகல. இன்னுமே வந்து அந்த ஃபிங்கருக்கு வந்து சப்போர்ட் வந்து வச்சுட்டு தான் இருக்காரு. டகவுட்ல வந்து உட்கார்ந்துருந்தாரு. ஸோ அதை பார்க்க முடிஞ்சது. அதனால எனக்கு தெரிஞ்சு ஃபில்சார்ட் இன்னைக்கும் ஆடல, ஃபைனல்ஸ்லி கண்டிப்பா ஆட போறது கிடையாது. ஏன்னா அந்த ஒரு மேட்சுக்காக கண்டிப்பா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. வெங்கி ஐயர் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு, இன்னைக்குமே நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருந்தாரு. ஸோ அப்படி இருக்கப்போ பிளேயிங் 11ல அங்கே வந்து ஆர்சிபிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் ஜிடிக்கு எங்க நெகட்டிவ் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கெஜ்ரோலியான்னு சொல்லிட்டு புத்தமுது பிளேயரை இது வரைக்கும் வந்து இந்த மேட்ச்ல இந்த டோர்னமெண்ட்ல ஐபிஎல் 2026 ஆடாத ஒரு மேட்ச் கூட ஆடாத ஒரு பால் கூட போடாத ஒரு பிளேயரை புதுசா கொண்டு வந்திருந்தாங்க. அர்ஷத் கான் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இருந்தாரு, அசோக் குமார் நினைக்கிறேன் அவர் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாரு. இவங்க எல்லாம் ஆல்ரெடி வந்து விளையாடி இருக்காங்க. இவன் வந்து அவங்க ரன்ஸ் லீக் பண்றாங்க அப்படி இப்படினாலுமே நீங்க வந்து அதுக்கு மேல ஏதோ ஒரு இன்னொரு ஸ்பின்னர் எடுத்து வந்துருக்கலாம், இல்ல அவங்களே கூட கண்டினியூ பண்ணிருக்கலாம். கெஜ்ரோலியான்னு சொல்லிட்டு புத்தமுது பிளேயரை கொண்டு வந்தாங்க. அவர் எந்த அளவுக்கு ஃபைனல் ஸ்டம்பிள் பண்ணாருன்றதை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அவர் தான் வந்து மிகப்பெரிய சேஞ்சிங் பாயிண்டா இருந்தாரு, டர்னிங் பாயிண்டா இருந்தாரு டுவர்ட்ஸ் ஆர்சிபி. சோ இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஷெப்பர்ட் கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து கெஜ்ரோலியா வந்து ஆர்சிபிக்காக வந்து விளையாடி கொடுத்திருந்தாரு. சோ பிளேயிங் 11ல ஜிடி சொதப்பு இருந்தாங்க. ஈவன் தோ டாஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவரா போச்சு. இந்த கிரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா சேசிங்க்கு பயங்கர சாதகமான கிரவுண்ட். ஈவன் தோ 220 அடிச்சிருந்தாலுமே அது வந்து ஒரு சாதகமான கிரவுண்டா இருந்திருக்கும். ஆனா இவங்க பண்ண குளறுபடி கோமாளித்தனத்தினால ஈஸியா வந்து இன்னைக்கு ஜிடி வந்து தோத்து போயிட்டாங்க. ஆர்சிபி வந்து அலேகா இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. சோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா வெங்கி ஐயர் அழகா ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. சிராஜோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல பாத்தீங்க அப்படின்னா 3 4 அடிச்சு அதுவும் பாத்தீங்கன்னா பெருசா ரிஸ்க் எடுக்காம தரையோட ஆடி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. சோ அந்த இடத்துல வந்து வெங்கி ஐயர் வந்து செட்டு ஓகே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி தான் போறா அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அப்படியே பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஓவர் ரபாடா ஃபர்ஸ்ட் வந்து கோலிக்கு தான் வந்து போட்டிருந்தாரு. கோலி வந்து சுத்துறாருங்க. ஃபர்ஸ்ட் பால் பாத்தீங்க அப்படின்னா பால் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. செகண்ட் பால் பாத்தீங்க அப்படின்னா நினைச்சது வரை கம்மியா பவுன்ஸ் ஆச்சு. மூணாவது பால் பாத்தீங்க அப்படின்னா ஸ்விங் உள்ளார ஆச்சு. இந்த மாதிரி ரபாடா வந்து சூப்பரா போட்டு கொடுத்திருந்தாரு. பட் பலியானது பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி கிடையாது, வெங்கி ஐயர். வந்தோடனே வந்து ஒரு 6 அடிச்சாரு. வெங்கி ஐயர் வந்துட்டு ஸ்ட்ரைக்கு வந்த உடனே ரபாடா வந்துட்டு பின்னாடி வந்து ஒரு 6 அடிச்சாரு. அடிச்சுட்டு அடுத்த பாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகா வந்துட்டு இன்டு த பாடி வந்து ஷார்ட் பால் வந்து போட்டாரு. அதை வந்து டைம் பண்ண முடியாம அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஸோ ரபாடா வந்து செகண்ட் ஓவர் சூப்பரா போட்டு கொடுத்தாரு. ஓகே வெங்கேர் வந்து அவுட் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து படிக்கலும் கோலியும் வந்துட்டு எப்படி ஆட போறாங்க அப்படின்னு பாக்குறப்போ இதுதான் வந்து எல்லா மேட்ச்லயுமே ஆர்சிபிக்கு முக்கியமான பார்ட்னர்ஷிப்பா இருக்குது. இந்த பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஆர்சிபியோட சக்சஸ் ரேட்டும் ரொம்ப வந்து அதிகமா இருந்திருக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரியே இவங்க பாத்தீங்கன்னா 72 ஆஃப் ஜஸ்ட் 38 பால்ல பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. என்னடா பார்ட்னர்ஷிப் இது? எல்லா மேட்ச்லயும் இப்படி பார்ட்னர்ஷிப் போட்டீங்கன்னா என்னடா பண்றது ஆப்போனன்ட் டீம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோ கோலி அண்ட் படிக்கல் பாத்தீங்கன்னா சைலண்டா 72 பால் 38. அதாவது பாத்தீங்கன்னா டமால் டிமில் அடிச்ச மாதிரியே இல்ல. நிறைய ஷாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்கே இல்லாம தரையோட ஆடப்பட்ட ஷாட்ஸ். அது ஃபுல் ஷாட்டா இருக்கட்டும், கட்ஸா இருக்கட்டும், ஆன் டிரைவ் ஆஃப் டிரைவ் எதுவானா இருக்கட்டும், எல்லாமே வந்து மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்காத ஷாட்ஸா இருக்குது. 1-2 தான் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ரெயிட்ல நல்ல வாட்டமா வந்து ஸ்லாட்ல போட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்ல அப்படியே தூக்கி லாக் பண்ணி விடுறது இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இன்ஃபீல்ட கிளியர் பண்ணிட்டா போதுப்பா அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. அப்படி இவங்க 2 பேரும் சூப்பரா ஆடினதுனால பவர் பிளேல பாத்தீங்கன்னா 76க்கு 1. ஈவன் தோ வந்து வெங்கேர் அவுட் ஆயிருந்தாலுமே ரபாடாவையும் அட்டாக் பண்ணாங்க, சிராஜையும் அட்டாக் பண்ணாங்க. சரி இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணாங்க சொல்லிட்டு ஹோல்டர் கொண்டு வந்தாங்க. ஹோல்டருக்கும் அடி விழுந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 3 பேரையும் போட்டு போலன்னு பொழந்தாங்க. 76க்கு 1 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேப்பா பவர் பிளேல சூப்பர் ஸ்கோர். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 220 மினிமம் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி
மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா 7வது ஓவரும் போச்சு. ஆனா 8வது ஓவர் இருக்குல்ல, அங்கதான் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். இந்த பிட்ச்ல ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சுத்தமா எடுக்கவே எடுக்காது, கண்ணில் காட்டவே காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிட்ச் தான் இது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா அசிஸ்டன்ஸ் இருக்கும், ஆனா அதே சமயத்தில் அவங்க ரன்ஸுக்கு போவாங்க. பட் விக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகமாக எடுப்பாங்க அப்படின்னு இருக்க சமயத்துல ரஷீத் கானை வந்து தைரியமா வந்து 8வது ஓவர் கொண்டு வந்தாங்க. அது வந்து கில்லுக்கு பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காமிச்சாரு. இந்த 8வது ஓவர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 6 ரன் கொடுத்தாரு. எப்படி படிக்கலா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், 2 பேரும் செட் பேட்ஸ்மேன். அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து 6 ரன் கொடுத்தாரு. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் அப்படின்னா கோலி வந்து கொஞ்சம் லெக் ஸ்பின்னர் அப்படின்னாலே, இல்ல ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னாலுமே, ஸ்பின்னர் அப்படின்னாலுமே வந்து கொஞ்சம் வந்து பார்த்து தான் ஆடுறாரு. முன்னாடி மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்வீப் ஆடுறது, இல்ல வந்து தைரியமா ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடுறது, அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு 3-4 வருஷமா பண்றது கிடையாது. அடிக்கிறாரு, அவர் நினைச்சா வந்து அடி அடி ஒரு ஈகோ வந்துருச்சுன்னா, கோவம் வந்துச்சுன்னா அடிப்பாரு. பட் ஸ்டில் கொஞ்சம் பார்த்து பொறுமையா தான் வந்து ஆடுவாரு. அதை யூஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து படிக்கல வந்து நிறைய டைம் வந்து ரஷீத் கான் தான் வந்து அவுட் ஆகிருக்காரு. இந்த வருஷமே 2 டைம் வந்து ரஷீத் கான் தான் வந்து அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதுவே படிக்கலோட மைண்ட்ல வந்து பிளே ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஓவர் 6 ரன் கொடுத்துட்டு அசால்ட்டா போயிட்டாரு. மீதி ஓவர்லாம் 10, 12, 15 சொல்லிட்டு ஓவரால் ரன் ரேட் வந்து 12 கிட்ட போயிட்டு இருக்கப்போ இவர் வந்து 6 ரன் கொடுத்துட்டு போனாரு. ஸோ அந்த இடத்துல ஸ்லைட்டா வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோல்டர் கொண்டு வந்தாங்க. 3வது ஓவர் ஹோல்டருக்கு வந்து 3வது ஓவர் வந்து கொடுத்தாங்க. நல்ல ஒரு மூவ். அந்த ஓவர்ல பாத்தீங்க அப்படின்னா 2 தரமான விக்கெட்ஸ். ஒன்னு பாத்தீங்கன்னா படிக்கல, இன்னொரு பாத்தீங்கன்னா கோலி. 2 பேருமே செட் பேட்ஸ்மேன். இவங்க 2 பேர் இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா ஈஸி 220 அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோலி, அதாவது நல்ல ஒரு 5th ஸ்டம்ப், அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பால். வழக்கமா பாத்தீங்கன்னா எட்ஜ் பட்டு வந்து விக்கெட் கீப்பர் கொடுப்பாரு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இன்சைட் எட்ஜ் பட்டு வந்து ஸ்டம்ப்ல வந்து அடிச்சது. ஒரு ஸ்லோவர் ஷார்ட் பால் மாதிரி திருகி விட்டாரு. அது வந்து ஸ்டம்ப்ல பட்டு வந்து அவுட் ஆக கோலி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவதர் படிக்கல், அவரும் சும்மா கிடையாது, அவரும் அடிக்க கூட போல. அது வந்து கால் நவுர்ல அவர் நினைச்சு பார்த்து இப்படி டொக்கு தான் வைக்க பார்த்தாரு, எட்ஜ் வாங்கிட்டு போச்சு. அந்த ஹோல்டரோடைய அந்த ஷோல்டர்ஸ், அந்த ஹைட், அந்த பவுன்ஸ் அழகா யூஸ் பண்ணி 2 சூப்பரான விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாரு. ஆர்சிபி வந்து பேக் ஃபுட்டுக்கு வந்து தள்ளினாரு. ஓகேப்பா, இது வந்து இதுக்கப்புறம் பயங்கரமான மேட்சா இருக்க போகுது, இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா ஒரு 9 ஓவர்ஸ் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா 93 சம்திங் ஃபார் 2 இருந்தாங்க. ஸோ வந்து 12 பாயிண்ட் சம்திங்ல இந்த ரன் ரேட்டு 10 பாயிண்ட் சம்திங்கும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி எப்படி ரீபில்ட் பண்ண போறாங்க? இந்த மிடில் ஓவர்ஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரிவியூல வந்து நான் ரத்திஷும் வந்து பேசியிருந்தோம். அதுல வந்து மிடில் ஓவர்ஸ்ல இந்த கிரவுண்ட்ல 11 ரன்ன்றது ரொம்ப ஈஸியா வரக்கூடிய ஒரு ரன்ஸா வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த விக்கெட்ஸ் டக்குன்னு 2 விக்கெட் வந்து போயிடுச்சு. அதை வந்து எப்படி ஆர்சிபி வந்து சமாளிக்க போறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரீபில்ட் பண்றப்போ ஆர்சிபி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ரஷீத் கான் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப இன்னொரு ஓவர் வராரு, 3 ரன் தான் கொடுக்குறாரு. ஸோ ஆல்ரெடி 6 ரன், அடுத்தது 3 ரன். ஸோ இந்த மாதிரி வந்து டஃபா வந்து போய்கிட்டு இருக்கு ஆர்சிபிக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஓவர் வந்து தொடர்ந்து வந்து 13 ரன் போகுது. ஹோல்டர் வந்து ஒரு 13 ரன் கொடுக்குறாரு. பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு 13 ரன் கொடுக்குறாரு. பிரசித் கிருஷ்ணா அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் மிடில் ஓவர்ஸ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்போ வந்து பட்டேதரா இருக்கட்டும், குலார் பாண்டியா இருக்கட்டும், 2 பேருமே வந்து டேக் ஆன் பண்றாங்க. ஸோ 2 தொடர்ந்து வந்து 13 ரன் வருது. ஓகே, கொஞ்சம் வந்து ரன் ரேட் வந்து அதிகமாகுது. ஓகே, கொஞ்சம் வந்து பில்ட் ஆகுதுன்னு பாக்குறப்போ திரும்ப கெஜ்ரோலியா வராருங்க. இவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் இந்த டோர்னமெண்ட்ல இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆடுறாரு. ஸோ வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா 3 ரன் கொடுக்குறாரு. அதுவும் குணால் பாண்டியா வந்து அது முக்கியமா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி குணால் பாண்டியோட மிஸ்டேக் தான். ஸ்லோவர்ஸ்னு போட்டுட்டு இருக்காரு. இவர் பாத்தீங்க அப்படின்னா இறங்குறாரு, ரைட்ல போறாரு, லெஃப்ட்ல போறாரு, பேட்டை ஷாட்றாரு, பேட்ல மாட்டவே இல்லை. இன்னைக்கு குணால் பாண்டியா பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஏகப்பட்ட டாட் பால்ஸ் வந்து ஆடினாரு. ஈவன் தான் ஒரு 4-6 கடைசியா போறப்போ வந்து நிறைய ரன்ஸ் தான் எடுத்துட்டு போனாரு. பட் ஸ்டில் நிறைய டாட் பால்ஸ் வந்து ஆடினாரு, நிறைய கண்ணா பின்னான்னு சுத்த பார்த்தாரு. குணால் பாண்டியோட ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் வந்து சிங்கிள்ஸ் 2s ரொட்டேட் பண்ணணும், கிடைச்ச பால் நல்ல வாட்டமா வந்துச்சுன்னா 4-6 அடிச்சுக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா ரஜத் பதிலா தான் வந்து அக்ரெசிவ் பேட்ஸ்மேனா வந்து இருக்கணும். ஏன்னா நேச்சுரலாவே அவர் வந்து அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் ஸ்பின்னி டேக் ஆன் பண்ண முடியும், இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் டேக் ஆன் பண்ண முடியும்னு காமிச்சாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதை வந்து குணால் பாண்டியா வந்து பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொரு முக்கியமான மிஸ்டேக் வந்து ஆர்சிபி பண்ணாங்க. என்ன அப்படின்னா படிக்கல் வந்து விக்கெட், அதாவது எட்ஜ் வாங்கிட்டு போச்சுன்னு சொன்னால அது நல்லா தெரியும், படிக்கலுக்கே நல்லா தெரியும் அது வந்து எட்ஜ் வாங்கிட்டு போச்சு அப்படின்னு. இவன் ரபாடாவா இருக்கட்டும், பட்லரா இருக்கட்டும், எல்லாருமே கான்பிடண்டா இருந்தாங்க. அப்படி இருந்துமே ரஜத் பதிலா கிட்ட கேட்டு ஒரு ரிவ்யூ எடுத்து பேஸ் பண்ணாங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல சுமன் கில் வந்து எட்ஜ் பட்டுக்குன்னு நினைச்சிட்டு வந்து ரிவ்யூ எடுத்திருப்பாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா டைபேட்ல வந்து பட்டு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ரிவ்யூ வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆர்சிபி அதை ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பாத்துக்கணும். ஸோ இது ஒரு சின்ன மிஸ்டேக்கா நான் வந்து பார்த்தேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கெஜ்ரோலியா 3 ரன் ஓவர் வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் வந்து பிரஷர் வந்து ஆட் ஆகுது. என்னன்னா 13 ரன் ஓவர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 3 ரன் ஓவர் தான் வந்து வந்திருக்குது. சரி, திரும்பவும் வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமே அப்படின்ற மாதிரி ரன் ரேட் வந்து குறைஞ்சிருச்சு, 9 பாயிண்ட் சம்திங் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ பிரசித் கிருஷ்ணா வராருங்க. பிரஷர் செம்மையா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. எப்படி இங்க ரஷீத் கான் போட்டுட்டு 6 ஓவர் கழிச்சு 6 ரன் கொடுத்துட்டு போனதுக்கு ஹோல்டர் வந்து சூப்பரா 2 விக்கெட் எடுத்தாரு. அதே மாதிரி இந்த ஓவர்ல நடந்திருக்க வேண்டியது. பிரசித் கிருஷ்ணா பாத்தீங்க அப்படின்னா 2 சான்ஸ் கிரியேட் பண்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரஜத் பதிலாக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் வருது, எட்ஜ் வாங்கிட்டு கொட்டை கிளம்பி பின்னாடி போகுது. அது பயங்கர டஃபான கேட்சுங்க. பட்லர் ஒரு பக்கம் ஓடுறாரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிஷாந்த் சித்துவா யாருன்னு தெரியல, அவங்களும் வந்து ஓடி வராங்க. 2 பேரும் வந்து அது பிடிக்க முடியல. ரொம்ப டஃபான சான்ஸ், பாஞ்செல்லாம் போறாங்க, வந்து ரொம்ப டஃபான சான்ஸ். மேபி பட்லர் கிட்ட அது வந்து விட்டு இருந்தா அவர் கொஞ்சம்
சான்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு கேட்சா இருந்திருக்கும். சரி ஓகே ஃபைன். அடுத்தது பாத்தீங்கன்னா திரும்ப அதே ரஜத் பத்தி தான் இருக்கு. லெக் சைட்ல ஃபீல்டர் நிக்க வச்சு, ஸ்கொயர் லெக்ல நிக்க வச்சு, டீப் ஸ்கொயர்ல நிக்க வச்சு அழகா அதுக்கு ஏத்த மாதிரி ஷார்ட் பால் போறாரு பிரசித் கிருஷ்ணா. ரஜத் பத்திதாரும் சொல்லி வச்ச மாதிரி அந்த கேச்சிங் பிராக்டிஸ் கொடுக்குற மாதிரி அங்கேயே அடிக்கிறாரு. ரபாடா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் இந்த வேர்ல்ட் கிரிக்கெட், அவர் அங்க வந்து நிக்கிறாரு. கைக்கு வருது கேட்ச், கொஞ்சம் கீழே குளிஞ்சு ஸ்ட்ரெச் பண்றாரு. ஆனா பால் பட்டு லொபக்குன்னு பவுன்ஸ் ஆகி கீழே வந்து விழுந்துருது. காஸ்ட்லியஸ்ட் மிஸ் இந்த மேட்ச்ல, இந்த டோர்னமெண்ட்லயே சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல விட்டவர் தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர் கெஜ்ரோலியா வராரு, முடிவு பண்றாங்க ஓகே இதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி ஒரு சான்ஸ் போயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு வரது எல்லாமே வந்து போனஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் பத்திராவா இருக்கட்டும், குணால் பாண்டியாவா இருக்கட்டும் 2 பேரும் முடிவு பண்றாங்க. இந்த ஓவர்ல 28 ரன் அடிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 நோபால், வைடு, ஃப்ரீ ஹிட், 2 ஃப்ரீ ஹிட் எல்லாமே நடக்குது. நோபால்ல 4, மிஸ்ஃபீல்டு, அதாவது ஃப்ரீ ஹிட்ல அடிக்கிற 4ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து மிஸ்ஃபீல்டு, அது பாத்தீங்க அப்படின்னா நிஷாந்த் சிந்து தான் நினைக்கிறேன். சோ அவர் வந்து மிஸ்ஃபீல்ட் பண்றாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்ஃபீல்டுங்க. இந்த மொத்த மேட்ச்லயும் குஜராத் டைட்டன்ஸ்க்கு இருக்க பெரிய பிரச்சனை இந்த பிளேயிங் 11க்கு அப்புறம், இந்த கெஜ்ரோலியாவோட இன்க்ளூஷனுக்கு அப்புறம் ஃபீல்டிங், பேத்தட்டிக் ஃபீல்டிங். அதுதான் பிரஷர் வந்து எந்த அளவுக்கு ஒரு டீமை வந்துட்டு எவ்வளவு சூப்பரான டீமா இருந்தாலும் சரி அதை வந்து போட்டு வாட்டி வதைக்கும்ன்றதை இன்னைக்கு வந்து ஜிடி வந்து கத்துக்கிட்டு இருப்பாங்க, மக்கள் வந்து பார்த்து இருப்பாங்க. ஸோ இந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்ஃபீல்ட் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடியுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஹோல்டரோட ஓவர் வந்து சூப்பரா போயிட்டு இருந்திருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 தான் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் கடைசி பால்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வந்திருக்க வேண்டிய இடத்துல, ரன் அவுட் வந்திருக்க வேண்டிய இடத்துல அதை மிஸ் பண்ணி 4 எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த மாதிரி காமெடி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 28 ரன் தான் பாத்தீங்க அப்படின்னா மேட்ச்ல இருக்கிறது மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். ஏன்னா 210 220 வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க டைம்ல 250 வருங்க அப்படின்னு சொன்னது பாத்தீங்க அப்படின்னா இந்த 28 ரன் ஓவர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 21 15 10 21 19 சொல்லிட்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரபாடா, கெஜ்ரோலியா இவங்க எல்லாமே சேர்த்து தான், இவங்க எல்லாமே சேர்த்து இந்த 21 15 10 21 19 எல்லாமே வந்திருக்குது. ஸோ இந்த 28 ரன் ஓவரையும் சேர்த்து மீதி இருக்க 5 ஓவரையும் சேர்த்தா கடைசி 6 ஓவர்ல மட்டும் 114 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு பேத்தட்டிக் பிளான்ஸ் ஃபுல்லா ஸ்லாட்ல போட்டாங்க. ஈவன் ஆர்சிபி கிட்ட இருந்து எந்த விதமான கிரெடிட்ஸ்னா எடுக்கவே விரும்பல. பட்டிதார் இருக்கிற ஃபார்முக்கு எந்த பால் போட்டாலும் அடிக்கிற மாதிரி தான் இருக்காரு. அவர் வந்து போறதுக்கே பயப்படுறாங்க. ஃபைன். பட் இருந்தாலும் ரபாடா மாதிரி, சிராஜ் மாதிரி இருக்கிற பவுலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். கெஜ்ரோலியா விடுங்க, அவர் வந்து ஓகே ஃபைன். பிரசித் கிருஷ்ணாவும் அதே மாதிரி போன வருஷம் பாத்தீங்கன்னா அவர் தான் பர்பிள் கேப் ஹோல்டர். இந்த வருஷம் சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. இவன் வந்து 1-2 மேட்ச்ல வந்து ரன்ஸ் லீக் பண்ணாலுமே அவர் நல்லா போட்டுட்டு தான் இருந்தாரு. ப்ரிவியூல நான் சொல்லியிருந்தேன் ரபாடாவையும் சிராஜுக்கும் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், இந்த அர்ஷத் கானா ஆகட்டும், ரஷித் கானா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் வந்து டேக் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஃபுல்லா அடுத்த ரபாடாவே டேக் ஆன் பண்ணிட்டாங்க, சிராஜையும் டேக் ஆன் பண்ணிட்டாங்க. அப்படின்னு இருக்கப்போ இவங்களுக்கு ஜிடிக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, பவுலிங்ல வந்துட்டு முக்கியமா 2 பிளேயர், சிராஜ் வரப்போ ரபாடா வரப்போம், இவங்களும் வந்துட்டு ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுக்காததுனால, ஹோல்டர் மட்டும் தான் வந்து 2 விக்கெட் எடுத்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியல. ஓவர்ஸ் வந்து டக்கு முடிஞ்சிட்டே இருக்குது. ஹோல்டரோட ஓவரும் முடியுது, ரபாடாக்கும் 1 ஓவர் தான் மீதி இருக்குது, சிராஜுக்கும் 2 ஓவர் மீதி இருக்குது. மீதி வந்து அர்ஷத் கானோ இல்ல மீதி இன்னொரு 4வது 5வது பவுலர் யாருனே தெரியல. ரஷித் கானுக்கும் இவங்களுக்கு வந்து ஓவர் கண்டினியூ பண்ண முடியல. அப்படியே 3வது ஓவர் கண்டினியூ பண்ணாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 21 ரன் வந்து போயிருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ யாரையுமே வந்து ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. எந்த பவுலர் வந்து போடணும் டெத்ல அப்படின்னு சொல்லி ஒரு பிளானே இல்ல. பயங்கரமா பயந்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ரஜத் பத்திதார், ராப்பா, செல்லமா ராப்பான்னு கூப்பிடுவோம். ஸோ அவர் பாத்தீங்கன்னா வாட் அ பியூட்டிஃபுல் இன்னிங்ஸுங்க. அதுவும் ரபாடாவை ஒரு ஆஃப் சைட்ல ஒரு பால் ஒன்று போடுறாரு, அப்படி வச்சாருங்க, நச்சக்குன்னு வச்சாரு. அது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் டிரைவும் கிடையாது, ஒரு லாஃப்ட் ஸ்கொயர் டிரைவ்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். 3rd டயர்ல போய் உழுதுங்க, பாலியே பறக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா அதுவே ரஜத் பத்திராவே பாத்தீங்க அப்படின்னா அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் தான் அடிச்சேன் அப்படின்னு பாக்குறாரு. விராட் கோலி வாயில வந்து கை வச்சுக்கிட்டு என்னடா இந்த மாதிரி ஷாட் ஆடுறான் அப்படின்ற மாதிரி பாக்குறாப்ல. ஸோ அவர் ஆடின ஸ்ட்ரைட் டிரைவ்ஸா இருக்கட்டும், உள்ள லெக் சைட்ல தூக்கி அடிச்சதா இருக்கட்டும், ஆஃப் சைட்ல எல்லா பக்கமும் கிரவுண்டை சுத்தி காமிச்சாருங்க. அதுவும் வந்து பவுன்சர் எல்லாம் ஒன்று போட்டாரு பிரசித் கிருஷ்ணா, அப்படி தட்டி விட்டாரு. ஃபீல்ட் எங்க இருக்கான்னு பார்த்து அப்படி தட்டி விட்டாரு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஆடினாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 93 ரன்ல ஒரே ஒரு டாட் பாலுங்க. இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினா எப்படிங்க பவுலர்ஸால போட முடியும்? ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த 6 ஓவருக்கு 114 கொடுத்து கடைசியில பாத்தீங்கன்னா 254 ரன் வந்து ஆர்சிபி வந்து போஸ்ட் பண்றாங்க. சரி ஓகேப்பா இங்கே மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ சரி ஓகே, சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லும் உள்ளார வராங்க. ஏகப்பட்ட வான வேடிக்கை நடந்துச்சு. எதுக்கு அவ்வளவு புகை போட்டாங்க, அவ்வளவு நாள் லைட் போட்டாங்க, பாட்டு போட்டாங்கன்னு தெரியல. அது விடுங்க. 9:45 மேட்ச் ஆரம்பிச்சது. 9:15 சம்திங் ஆரம்பிக்க வேண்டியது 9:45 தான் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சாய் சுதர்ஷன் சூப்பரா ஆரம்பிக்கிறாரு. அந்த எப்படி இந்த வான வேடிக்கை லைட் எல்லாம் வந்து நடந்துச்சோ அதே மாதிரி சூப்பரா வந்து ஒரு 2-3 4 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டஃபியோட ஓவர்ல சூப்பரா வந்து அடிச்சாரு. அடுத்து திரும்ப ஒரு 4 அடிக்கிறாரு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா கமெண்டேட்டர்ஸ்லாம் 4 அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ இதான் வந்து சாய் சுதர்ஷனோட ஸ்ட்ராங்கான சைடு
அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ இன்னொரு சவுண்ட் எக்ஸ்ட்ரா கேக்குது. என்னன்னு பார்த்தா பேட் ஸ்டம்பில் பட்டு கிடக்குது. ஸோ இதுதாங்க ப்ரெஷர், இதுதான் பண்ணும், அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் இதுதான் பண்ணும். பவுலிங்ல ஃபீல்டிங்ல அவங்க வந்து விட்ட அந்த ரன்ஸ், அந்த மிஸ்ஃபீல்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா அவங்க வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ அதுல ஒன் ஆஃப் தி அதோட கான்சிக்வன்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அன்லக்கி தான். சாய் சுதர்ஷன் அவுட் ஆகுனது அன்லக்கி தான். பட் ஸ்டில் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நடந்ததோட கான்சிக்வன்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷனோட அந்த ஒரு விக்கெட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கில் அவர் அவுட் ஆனது வந்து எதுவுமே சொல்ல முடியாதுங்க. கில்ல எதுவுமே குறை சொல்ல முடியாது. புவனேஸ்வர் குமார் யூ பியூட்டி, உனக்கு ஒரு உமா அப்படின்ற மாதிரி பட்டு அப்படியே அழகா ஒரு அப்படியே சீம், அதாவது பாலோட சீம் பார்த்தீங்கன்னா இப்படி போகுது, பாம்பு மாதிரி போகுது, இப்படி போய் வந்து அழகா பட்டு உள்ளார ஸ்டம்ப்ல அடிச்சு தெரிச்சிட்டு போயிடுச்சு. சுப்மன் கில்லால ஒண்ணுமே பண்ண முடியல, பயங்கர அப்செட் அவரு. அடுத்து பாத்தீங்கன்னா பட்லர், அவர் தான் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, அழகா வந்து டப்பு டிப்புன்னு ஹேஸ்லூட வந்துட்டு 2 4 ஒரு 6 அடிச்சாரு. ஸோ ஓகேப்பா, பட்லர் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வந்து டேஞ்சர், அதாவது சேஸ்லாம் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா ஓகே, ஓரளவுக்கு பக்கத்துல போவாங்களா, ஒரு 200 போவாங்களா, கொஞ்சம் டஃபா போவான் மேட்ச், ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பயம் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹேசல்வுட் 3 பவுண்டரி கொடுத்ததுக்கு அப்புறம் 4வதா ஸ்டம்புக்கு நேரம் ஒன்று வச்சாரு. அதாவது பட்லர் பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்டெம்ப் இல்ல, ஒரு 10 ஸ்டெம்பை காமிச்சிட்டாரு. இந்தா நீ எப்படி வேணா பால் போடு, எப்படி இருந்தாலுமே ஸ்டெம்ப்ல தான் படும் அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஸ்டெம்பை காமிச்சிட்டு பல்ல காமிச்சிட்டு வந்து அடிச்சாரு. ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்டம்புக்கு போட்டாரு, தெரிச்சிருச்சு. ஹேசல்வுட் வந்து ஆன் ஃபயர், பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாரு. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு இந்த விக்கெட்டை வந்து ஹி வாண்டட் தட் அப்படின்றது வந்து நல்லா தெரிஞ்சுது. ஹி இஸ் ஆன் ஃபயர் அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ இதுல நான் வந்து ஆர்சிபியோட பவுலிங் பத்தி எதுவுமே நான் எழுதவே இல்லை. ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியல ஆர்சிபியோட பவுலிங். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பட்லரோட விக்கெட் போச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரசிக் சலாந்தார் வராரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட், அதுக்கப்புறம் 3வது பாலோ 4வது பாலோ விக்கெட். அது ஃபர்ஸ்ட் பால் பாத்தீங்க அப்படின்னா காட்டன் பவுல்டு பவுலிங் போடுறாரு, பாஞ்சு போய் முன்னாடி டைவ் அடிச்சு வந்து பிடிக்காரு நிஷாந்த் சிந்துவோட கேட்ச. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹோல்டர் வந்து அம்மா ஹைட்ல இருக்காரு, ரசிக் சலாந்தார் குட்டியோடு இருக்காரு. அவர் வந்து ஹோல்டருக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட் பால் போட்டு அதுல வந்து சூப்பராக கேட்ச் பிடிச்சு வந்து அவுட் ஆறாரு ஜேசன் ஹோல்டர். எப்படி ஜேசன் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஓவர் 2 விக்கெட் எடுத்தாரோ, அதே மாதிரி ஜேசன் ஹோல்டரோட விக்கெட்டே வந்து 2வதா எடுத்து, அதுவும் மெயின் ஓவர் போட்டு ரசிக் சலாந்தார் வந்து 2வது விக்கெட் வந்து எடுத்து வச்சிருந்தாரு, 2 விக்கெட் வந்து எடுத்து வச்சிருந்தாரு. ஸோ அங்கே பாத்தீங்க அப்படின்னா 6 ஓவருக்கு 50 ரன் 5 விக்கெட், டீம் பாதி காலி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் பட்லரு, சாய் சுதர்ஷன், கில்லு காலியானப்பே முடிஞ்சிச்சு, மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு தெரியும். மீதி இருக்கிற ஹோல்டரு நிஷாந்த் சிந்து அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், தூக்கி போட்டு புதைச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் வராரு, ரஷித் கான் வராரு, எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு அவுட் ஆகிறாங்க. டஃபியா இருக்கட்டும், ஹேசல்வுட், புவி, சீசலாம் எல்லாருமே வந்து பவுலிங் ப்ராக்டிஸ் எடுத்த மாதிரி தான் இருந்தாங்க. தெவாட்டியா மட்டும் ஒரு ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இது வரைக்கும் வந்து டோர்னமெண்ட்ல பெருசா வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்கவே இல்லை. இந்த டைம் வந்து நான் அவுட் ஆக மாட்டேன், இருக்கிற எல்லா ஷாட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு லெக் சைட்ல அடிக்கிறாரு, ஆஃப் சைட்ல அடிக்கிறாரு, புல்ல அடிக்கிறாரு, கட் அடிக்கிறாரு, எல்லாம் ஜாலியா வந்து அடிச்சு விளையாடுறாங்க. இவங்க வந்து இதப்பா போட்டு அப்படின்ற மாதிரி ஜாலியா வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் தெவாட்டியா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் சிராஜா இருக்கட்டும், ரஷித் கானா இருக்கட்டும், மீதி எல்லாமே டக்கு டக்குன்னு அவுட் ஆக ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 162க்கு அவுட் ஆறாங்க. 92 வித்தியாசத்துல மேசிவ் விக்டரியோட ஆர்சிபி வந்து ஃபைனல்ஸ்குள்ள 2 காலையும் எடுத்து ஜம்ப் பண்ணி வந்து வச்சுட்டாங்க. ஸோ பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், தெரியான பெர்ஃபார்மன்ஸ், வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ், செமையான பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இதே ஒரு கான்ஃபிடன்ஸோட ஆர்சிபி வந்து ஃபைனல்ஸ்ல வந்து நல்லா விளையாடுவாங்களா, எப்படி கப் அடிப்பாங்களா இல்லையா, இல்லை அவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து எஸ்ஆர்எச் வரப்போறாங்களா, இல்ல ஆர்ஆர் வரப்போறாங்களா, ஜிடி வரப்போறாங்களான்றது வந்துட்டு இன்னொரு 4-5 நாள் நம்ம காத்திருந்தா வந்து பார்க்கணும். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு வந்து லைவ் இருக்க போகுது, எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க, மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி எலிமினேட்டர்ஸுக்கும் இருக்க போகுது, குவாலிஃபயர்ஸ் 2க்கும் இருக்க போகுது, ஃபைனல்ஸுக்கு கண்டிப்பா வந்து இருக்க போகுது. ஸோ எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க, ஜாலியா வந்து கிரிக்கெட்டிங் பாயிண்ட்ஸ் பேசலாம், ஜாலியா ஃபன் பண்ணலாம், ஜாலியான பாயிண்ட்ஸ் வந்து பேசலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.